பெர்ஃபெக்ட் ஸ்டார்ட்க்காக வெயிட் பண்ணிருக்கீங்களா? ஆக்சுவலாக அப்படி ஒரு பெர்ஃபெக்டான ஸ்டார்ட்னே ஒன்று கிடையாது. யூ ஷுட் ஸ்டார்ட் மெஸ்ஸி. இப்போ பெர்ஃபெக்டாக இருக்கிற பீப்புளெலாம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து ஒரு மெஸ்டப்பாக தான் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. பட் அவங்க ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இப்படிலாம் நான் சொன்னதும் நீங்கள் வந்து கண்டென்ட் கிரியேஷன் ஸ்டார்ட் பண்ணுங்கள் அப்படின்னு இன்ஸ்டாகிராமில் எல்லாரும் சொல்கிற மாதிரி நானும் சொல்ல போகிறேன் அப்படின்னு நினச்சிக்காதீங்க. இட்ஸ் நாட் அபவுட் சம்திங் சீரியஸ். நீங்கள் வந்து கண்டென்ட் கிரியேஷன் பிஸ்னஸ் அப்படின்னு நான் ரொம்ப சீரியஸான விஷயத்தெல்லாம் சொல்லலை, ரொம்ப சிம்பிளான விஷயத்த சொல்கிறேன். நீங்கள் வந்து ஒரு புக்கு படிக்கணும் அப்படின்னு நினச்சி புக் ஃபேரில் வாங்கி 1 மாதமாக பத்திரமா வச்சுருக்கீங்கல்ல, அதை படிச்சிருங்க. அட்லீஸ்ட் ஒரு 2 பேஜாவது படிங்க. நான் படித்தா 100 பேஜ் தான் படிப்பேன், நான் வந்து ஒரே ஸ்ட்ரெச்சில் அந்த புக்கை முடித்தா தான் முடிப்பேன், இல்லைனா தொடவே மாட்டேன், அப்படி ஒரு ஆட்டிடியூட் இருக்குல்ல, அதை ஸ்டாப் பண்ணுங்கன்னு தான் சொல்கிறேன். நீங்கள் நினச்சிட்ருக்கீங்களா லைஃப்னால் பெருசாக சாதிக்கிறது, அச்சீவ் பண்ணுறது அப்படின்னு? அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். பட் இந்த சின்ன சின்ன விஷயங்களில் தான் நம்ம வந்து வாழ்கிறோம். ஸோ இந்த நிம்மதியாக உட்காந்து காஃபி குடிக்கிறது, நமக்கு ஃபேவரட்டான ஒரு புக்கை படித்து முடிக்கிறது, அப்புறம் வந்து இந்த கார்டனிங்லாம் பண்ணணும்னு சிலருக்கு ஆசை இருக்கும். அதெல்லாம் இப்போவே பண்ணணும்னு நினச்சா பண்ணிடுங்க. ஏன்னா லைஃப்பில் ஒரு விஷயத்தை பண்ணுறதுக்கு இதுதான் பர்ஃபெக்ட் டைம் அப்படின்னு எதுவுமே கிடையாது. நீங்கள் எதை வேணால் எப்போ வேணால் செய்யலாம். பட் இப்போ இருக்கிற இந்த டைமை விட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு இனிமேல் கிடைக்காது.